அலிகேட்டர் கார். அலிகேட்டர் கார். அலிகேட்டர் கார். அலிகேட்டர் கார். பேரை கேட்ட உடனே சும்மா அதிருதுல. அலிகேட்டர் கார் வளர்க்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. ஆசைப்படுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பெரியவங்க அலிகேட்டர் கார் வளர்க்கணும்னு ஆசைப்படுறதை விட சின்ன பசங்க தான் அலிகேட்டர் காரை வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரியவங்க அலிகேட்டர் கார் வாங்குறாங்கன்னா வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த அலிகேட்டர் கார் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கான டேங்க் செட்டப்பை எப்படி ரெடி பண்ணணும்னு ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சதுக்கு அப்புறம் தான் அலிகேட்டர் காரே வாங்குவாங்க. ஆனா சின்ன பசங்க அப்படி யோசிக்கிறதே கிடையாது. ஆசைக்காக அலிகேட்டர் கார் வாங்கிடுறாங்க. அது கடைசியில பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை சரியா பாத்துக்கவும் முடியாம அதுக்கேற்ற டேங்கும் கொடுக்க முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரி குளை குட்டம் ஏதாவது இருந்தா அதுல கொண்டு போய் விட்டுறாங்க. சின்ன பசங்க மட்டும் தான் இந்த தப்பை பண்றாங்க நான் சொல்ல வரல. சில பெரியவங்களும் இந்த தப்பை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அலிகேட்டர் கார் வீட்டுல வச்சு வளர்க்க முடியாம வெளியே விடுறதுனால என்ன பிரச்சனைகள்லாம் வருது, இதுக்கப்புறம் என்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்றத நான் முழு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நம்ம சேனல் நேம் கீழே இருக்கு, ஓபன் பண்ணி பாருங்க.